பியூரான தேனுன்னு சொல்லி வாங்கி ஏமாந்து போனவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. நிறைய கஸ்டமர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எப்படின்னா வருவாங்கங்க, இவ்வளோ பெரிய கூடு இருக்கும், போய் புகை போடுவாங்க, இறக்கிட்டு வருவாங்க, பக்கெட்டை பார்த்தா 50 கிலோ 100 கிலோ ஒரு கூடுல இருந்துச்சுன்னு கொண்டு வந்து இந்த அடையோட அப்படியே வந்து நமக்கு கொடுப்பாங்க. அடையோட வந்து தேன் கொடுக்க மாட்டாங்க, அடையை உள்ள போட்டு அந்த தேனை மட்டும் மோந்து கரண்டியில் வந்து ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துலங்க ஒரு கூட்டில் வந்து 100 கிலோ வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ரேர் தான். மேக்ஸிமம் ஒரு 30 கிலோ வரும், அவ்வளோதான். எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் தான் அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, கடைசியில் பார்த்தா அது பியூரே கிடையாதுங்க, ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு ஒரு கூட்டில் நான் வந்து 100 கிலோ எடுத்தேன் 150 கிலோ எடுத்தேன்னு சொன்னால் நம்பி மட்டும் வாங்காதீங்க. இந்த தேன் கூடோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் ஒரு கூடுல இருந்து எவ்வளோ கிலோ தேன் வருங்கிறது. மரத்தில் கூடு கட்டியிருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து கட்டியிருக்கிற ஒரு கால்வாசி மட்டும்தான், இது வரைக்கும் மட்டும்தான் தேன் இருக்கும். அதுக்கு கீழே ஃபுல்லாக அதோட முட்டை, புழு, மகரந்தம், அதோட ஃபுட்டு வந்து சேமித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் வந்து இருக்கும். இதை தான் நம்பி நம்ம வந்து இவ்வளோ பெரிய கூடு இருக்குது, இது ஃபுல்லாமே வந்து தேன் தான் அப்படின்னு சொல்லி ஏமாந்துடுறோம். அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்ட்டு மட்டும்தான் வந்து தேன் இருக்கும், அதுக்கு கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும்.